ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் கேரளாவில் 3வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 3வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் யார் ஃபேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் 3வது நாளில் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது முதல் நாளில் 5,80,00,000 வரை கலெக்ஷன் இருந்தது. 2வது நாளில் 3,50,00,000 வரை கலெக்ஷன் இருந்தது. 2வது நாள் முடிவில் 9,30,00,000 வரையும் 2வது நாள் முடிவில் கலெக்ஷன் இருந்தது. இந்த ஒரு நிலையில் 3வது நாளில் மட்டும் கேரளாவில் தி கோட் திரைப்படம் 4 கோடி வரை வந்து கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக 13,30,00,000 வரையும் 3வது நாள் முடிவில் கேரளாவில் தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. அதாவது 3வது நாள் முடிவில் கேரளாவில் 13 கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றக்கான வசூல் விவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.